எல்லாருக்கும் வணக்கங்க. நான் கார்டனிங் 101 கல்பனா. நம்ம லாஸ்ட் டைம் செம்பருத்தி செடி எப்படி பதியம் போட்டு வச்சுருந்து சக்ஸஸ் ஆச்சோ அதே மாதிரி இப்போ மல்லிப்பூவை ட்ரை பண்ண போகிறோம். மல்லிப்பூ செடியிலேருந்து தடிமனான ஒரு குச்சை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த சின்ன சின்ன குச்சையெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு இந்த திக்காக இருக்கிறத மட்டும் 2 பீஸாக எடுத்து அதில் இருக்க இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த எட்ஜஸை மட்டும் நம்ம கார்னரில் ஸ்லாண்டிங்காக இருக்க மாதிரி கட் பண்ணி இந்த 2 பாக்ஸ் எப்போயுமே நம்ம விதை போடுற பாக்ஸில் வந்து கொக்கோபெட் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் வந்து மழை தண்ணி நம்ம எப்போயுமே விதை போடுறதுக்கு பதியம் போடுறதுக்கு செடி மாற்றி வைக்கும்பொழுது இந்த மழை தண்ணியை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மழை வரும்பொழுது நீங்களும் கண்டிப்பாக எல்லோரும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம ஈஸியாக விட்டுற வேண்டாம். அது ரொம்ப ஃபர்டிலைசர் மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடியதுங்க இந்த மழை தண்ணி. ஏன்னா அதில் இருக்க pH வேல்யூ செடிங்க வளர்ச்சிக்கு ரூட் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். அதுக்காக இந்த மழை தண்ணியும் ஊற்றி இன்னும் கொஞ்சம் கொக்கோபெட் போட்டு கொஞ்சம் நல்லா டைட்டாக வச்சு நல்லா அழுத்தி வச்சிடணுங்க. அந்த குச்சை ஊற்றிட்டு இதை எடுத்து ஓரமாக ஒரு நிழலான இடத்துல வச்சிடணும். இதே மாதிரி தான் நம்ம செம்பருத்தியை மாற்றி வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த 2த்தையும் நிழலான இடத்துல வச்சுட்டேன். அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து இந்த மல்லிப்பூ பதியம் போட்டதை எடுத்து இந்த பாக்ஸில் வச்சுட்டேன். பார்த்தா எடுத்து வைக்கும் பொழுது சின்னதாக 2 துளிர் மட்டும் இந்த ஒரு குச்சியில் தெரிஞ்சுது. இன்னொரு குச்சியில் வரா மாதிரி இருக்குது, பட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வருமானு தெரியல. ஆனால் இந்த 2 டாட்டருக்கு பார்த்துங்க, இந்த ப்ளெயினாக இருக்க குச்சி இது வந்து நல்லா வேர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்க்குறீங்க தெரியுங்களா, இது வந்து வரா மாதிரி இருக்குது, பட் அது வரலை. பக்கமும் அழகாக இந்த 2 சின்ன டாட் வந்து இலை வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததும் வேறு தொட்டியில் மாற்றி வைப்போம். நீங்களும் காசு கொடுத்து இனிமேல் மல்லி செடி வெளியே வாங்க தேவையில்லை. இருக்கிற செடியை வச்சு நிறைய செடி உருவாக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.